ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கியா வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய கௌதமுக்கு உண்மை தெரிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் செய்ய போகிற செயல் என்னன்றது தாங்க வரப்போகிற எபிசோடில் வந்து இருக்க போகுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இலக்கியா வந்து நம்மளுடைய ஜானகியில் வந்து ரேவதிக்கு வந்து கேன்சர் வந்துருச்சு, அவங்க வந்து பொழைக்க மாட்டாங்க, இதுக்கு மேலே அவங்களுடைய கடைசி ஆசை கௌதமை பார்க்கணும் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்மளுடைய ஜானகி வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்கிறத எல்லாமே நம்மளுடைய கௌதம் சார் வந்து கேட்டுறாங்க. கேட்டுகிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னும் இலக்கியா பேசிகிட்டு இருந்தீங்க, என்ன ரேவதி தான் வந்து என்னுடைய அம்மாவா, இந்த விஷயம் எவ்வளோ நாளாக வந்து உனக்கு தெரியும், எதனால் வந்து எனக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லலை, அவங்க நம்ம வீட்டில் இருந்தால் கூட ஒரு வார்த்தை நீ வந்து சொல்லி இலக்கியா, நீ வந்து மேலும் மேலும் வந்து என்னை வந்து நம்ப வச்சு மோசம் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜானகி வந்து இலக்கியா மேலே எந்த ஒரு தப்பு இல்லைப்பா, நான் தான் வந்து சொல்லமானான்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏம்மா நான் வந்து உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவேனான்ட்டு உங்களுக்கு வந்து பயமா, அவங்க என்னை பெத்தம்மாவாக இருந்தாலும் நீங்கள் வந்து என்னை வளர்த்தம்மா, உங்களை விட்டு நான் எங்கேயுமே வந்து போயிருக்க மாட்டேன், ஏன் என் கையில் இந்த உண்மையை வந்து மறைச்சிருப்பீங்க, அவங்களுக்கு வந்து இப்போ பிளட் கேன்சராக அவங்க வந்து என் அம்மான்னு தெரிஞ்சு தான் அவங்களும் வந்து இந்த வீட்டிலே வச்சு நான் வந்து நல்லா வந்து பார்த்துட்டு இருந்திருப்பேன்ல, இப்போ வந்து கடைசி காலத்தில் வந்து என்னை வந்து பிள்ளையாக வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இலக்கிய கையில் சொல்லியிருக்காங்களே, நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து இவ்வளோ பெரிய உண்மையை எனக்கு கையிலேருந்து மறைச்சிருக்கீங்களே, நான் என்ன தான் வந்து பண்ணுறது, என் அம்மாவை வந்து நான் வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம கௌதம் சார் பார்த்திங்கன்னா அந்த இடத்துலேருந்து வந்து கிளம்பி நம்மளுடைய ரேவதியை வந்து பார்க்க வந்து போகிறாருங்க. போனதும் பார்த்திங்கன்னா அம்மா அப்படின்ற வார்த்தையை தவிர வேறு எதுவும் நம்மளுடைய கௌதம் சாரால் வந்து கூப்பிட முடியுதுங்களே. என்னம்மா நீங்கள் வந்து ஒரு வார்த்தை உன் புள்ள வந்து நான் தானே வந்து தெரிஞ்சு நான் தான் உன்னுடைய அம்மானு வந்து சொல்லியிருந்தீங்களான்னு, உங்களை வந்து இந்த மாதிரி நிலைமையில் வந்து நான் கொண்டு வந்து விட்டு இருக்க மாட்டேன்ல, கண்டிப்பாக வந்து உங்களை வந்து காப்பாற்றிருப்பேன், நீங்கள் ஏன் என்கிட்ட இந்த உண்மையை வந்து மறைச்சிங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறீங்க. நான் இந்த உண்மையை வந்து மறைச்சது வந்து உயிருக்கு ஏதாவது வந்து ஆபத்து வந்துருமோ தான் கௌதம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் உயிருக்கா அது என்ன சொல்கிறீங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் வந்து எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்குவோம்மா, என்கிட்ட ஏன் இந்த விஷயத்தை மறைச்சிங்க, இப்போ நீங்கள் என்னை விட்டு போக போகிறீங்க, நீங்கள் தான் என் அம்மானு வந்து தெரியுது, கடைசி நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து கொல்லி போடுறதுக்கு மட்டும்தான் நான் வந்து புள்ளியாக இருந்தேனா, அதுக்கு தான் நீங்கள் இத்தனை வந்து தொலைவிலேருந்து என்னை வந்து பார்த்துட்டு இருந்தீங்களா அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்மளுடைய கௌதம் சார் வந்து கேட்குறாருங்க. அப்படியெல்லாம் இல்லை கௌதம், என்னை அம்மாவை வந்து மன்னிச்சிரு, என்னுடைய கடைசி ஆசை நீ தான் வந்து கொல்லி போடணுன்றது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்ம கௌதம் சார், சரி நீங்கள் அம்மாவாக இருக்கிறப்ப என்னுடைய அப்பா யார் அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் சார் கேட்டதுக்கு, கௌதம் அந்த விஷயம் வந்து உனக்கு தேவையில்லை, அது வந்து ரகசியமாக இருக்கிறது ரகசியமாகவே வந்து போயிட்டோம், அது தெரிஞ்சேன்னா நீ வந்து பெருசாக வந்து ஃபீல் பண்ணுவ, நீ வந்து கண்டிப்பாக வந்து அவனை வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அப்படியே வந்து நம்முடைய ரேவதி வந்து உயிரை வந்து வெட்டுற போகிறாங்க. வேறு இப்போ ஒரு எபிசோடில் இதெல்லாம் தான் நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். நம்ம இலக்கியாவால் பார்த்திங்கன்னா நம்முடைய ரேவதியோட ஆசை வந்து நிறைவேறிச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.